பள்ளிமலை வேலன். எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குறது தான். ஆர் உதயகுமார் சார் கொஞ்சம் அதிகம் பேசுவார். பிசிஎஸ் சார் அதை விட அதிகம் பேசுவார். இது எப்போ எதிர்பார்த்தது தான். ஹீரோனி இவ்வளோ பேசுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கல. ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் வருவாங்க, வாய்ப்பு கொடுத்த டைவரை பிடிச்சதுக்கு நன்றி, டயட்டுக்கு நன்றி, மீடியாக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களை அங்கே கொண்டு சேர்க்கணும், மக்கள்கிட்ட சேர்க்கணும், எல்லாருக்கும் நன்றி, இவ்வளோதான் பேசுவாங்க. நீங்கள் சீக்கிரம் அரசியல் போயிடலாம். இன்னும் தெளிவாக பேசுகிறீங்க. ஓகே ஓகே, உங்களுடைய கான்ஃபிடண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை, பொய்யா சொல்லிப்பாங்க. அது அப்படி சொல்லுவாங்க சினிமா. உங்களை வந்து வளவிடாமல் பண்ணுவாங்க. அப்படி என்ன இதுக்கு பிறகு ரேவதி பேச உயரம் இல்லை, ரோஹிணி மேடம்லாம் உயரம் இல்லை. இன்னைக்கெலாம் ரேவதி யார் சாதிச்சிருக்கா சொல்கிறேன். அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் திறமையில நம்பிக்கை வைங்க, வந்துடுவீங்க. நீங்கள் பாருங்க, படிப்படியாக வந்திருக்கீங்க. இதே சாதனை தானே, அதில் பெருமைப்படுங்க. நீங்கள் அவங்க 1000 சொல்லுவாங்க, விட்டுருங்க அதை. ஓகே, பெரிய ஹீரோயினாருக்கு வாழ்த்துக்கள். வள்ளிமலை வேலன், மாட்டுக்கார வேலன், எங்கள் வீட்டு வேலன், சிங்கார வேலன், வருவான் வடிவேலன். வேலன்னாலே சினிமாவிலே பவர் தான். இப்போ வள்ளிமலை வேலன், உதயகுமார் சார் சரி, வி சேகர் சார் சரி சொன்னாங்க. இப்போ முருகன் சீசனாங்க. இந்த சீசன் மாம்பழமா? அது பலாப்பழமா? இது மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் சொல்றதுக்கு முருகரியா? என்னைக்குமே ஒரு சீசன் தான். அவர் என்னைக்குமே முருகன பவர் தான். அவர் சீசன் இல்லை, எவர் கிரீன். அவர் இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். நல்லா படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படங்கள் அதிகமாக வரும். நல்லா மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போகிறதுக்கெலாம் சிறந்த இடமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து முருகருக்கு மாநாடு போகிறதுக்கே மதுரை சிறந்த இடமாக இருக்கு இன்னைக்கு. ஆனால் முருகர் என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார். நீங்கள் முருகனை நம்பியிருக்கீங்க, கைவிட மாட்டார். நம்ம இயக்குனர் மோகன் இன்னைக்கு பேசும் பொருள் ராமருடைய பாதுகையை தரதும் வாங்கிட்டு வந்து கூட பேசலை. இன்னைக்கு வந்து இவர் செருப்பு போட்ட விஷயத்த இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிடுச்சு. நான் அதிசயம்தான். ஒரு லட்சியம், ஒரு கொள்கை, இதை அடைவன்னு சொல்ற நம்பிக்கை உள்ள வந்து அதை செய்வான். நம்பிக்கை இல்லாத செய்ய மாட்டான். அதை சாத்து சூழலாம் போடுவான். நம்மளால முடியும், அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை. உங்களுக்கு நீங்கள் டைரக்டர் ஆகிட்டீங்க சார். என்னைக்கு கதை திரைக்கதை இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு வச்சோ, அப்போவே உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டாரு. அதான் நீங்கள் எஸ் மோகன். நான் சொல்கிறேன், நீங்கள் 30 வருஷமாக அந்த செருப்போட காரணம் என்ன தெரியுமா? முருகர். நீங்கள் வச்சுக்கிற டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும். அது வந்து ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் போகும்போது யாரும் செருப்பு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலை முருகரை நோக்கி நீங்கள் யாத்திரையை 30 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. 3 மாசமா செருப்பு போடாமல் யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார், தூக்கி வைப்பார். 30 வருஷமா நீங்கள் முருகர் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கீங்க. கைவிட மாட்டார் சார். முருகர் வந்து கைவிட மாட்டார். வள்ளிமலை ஹீரோ, அவருடைய கிராமத்து நாயகன். நம்ம அவரே தயாரிப்பு, அவரே கதாநாயகன். அந்த கிராமத்துக்கான தோற்றம், கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் ஊரில் நிறைய வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. திருவிழா வந்துட்டா போதும், வேறு எந்த நாடகமும் இல்லை, வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே, எங்கள் ஊரும் எல்லோரும் மக்களும் அந்த வள்ளி திருமண நாடகத்தை தான் 30 வருஷம் பார்த்துருப்பாங்க. 30 வருஷம் அதே நாடகம், அதே வருஷம் அதே டேலாக் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ போட்டால் நீ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க துண்டுலாம் போட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரியே, நான் ரஜினி படத்தை, விஜய் படத்தை ஃபஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி. அதில் வேலன், வேடன், விருத்தன் அப்படின்னு யார் ராஜப்பட்டு யாரோ அவங்க பேரை போடுறதுக்கு போடுவாங்க. வேலன், வேடன், விருத்தன். டைட்டில் வள்ளி திருமணம். இதில் வேடன், விருத்தன் நடிப்பவர்
உடையப்பா அமுத்தப்பா அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால இது வள்ளிமலை அப்படின்னாலே வேலை வந்துடணுங்க. ஒரு டைலாக் இருந்துச்சுல, வேலை இருந்தால் மாப்பிள்ளைன்னா பொண்ணு வேற யாரு? வள்ளி தான் அதானே? ஆமாம். அப்புறம் வள்ளியும் வெற்றி செஞ்சுட்டாலே வெற்றி தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.